இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூன்றாம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது தாவேகா. இதனையொட்டி விஜய் வெளியிட்டுள்ள பதிவை பார்க்கிறோம். தாவேகாவின் வருகையால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் புதிய சூழலை சந்திக்கிறது. சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத ஆழ்கடல் தாவேகா என விஜய் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜ்குமார், இந்த அறிக்கையில விஜய் என்னென்ன விஷயங்களை மையப்படுத்தி இருக்கிறார்? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பனையூரில் நடைபெற இருக்கிறது. விஜய் நேரடியாக பனையூர் அலுவலகம் வர இருக்கிறார். இதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் வாழ்த்து செய்தி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்காக வாழ்த்து செய்தியும் கட்சியினுடைய பணிகள் குறித்து விரிவான ஒரு அறிக்கை போன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, 3ஆம் ஆண்டுக்கான பயணம் தொடங்கி இருக்கிறது. தாவேகா மிகப்பெரிய ஒரு அரசியல் பெரும்பயணம் நடத்தி வருகிறது என்றும், அதே போன்று தமிழ்நாட்டில் முதன்மை அரசியல் சக்தியாக பரிணமிக்கும் முன்பே மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் மாறியிருக்கிறது. இதை தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் அறியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாது அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசம் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் செல்ல வேண்டும் என்று நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழலை சுமந்து நிற்பதாகவும், இதற்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வருகை மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஆட்சி பீடத்தை கைக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதற்கான இலக்கை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று, ஆட்சி பீடத்தை நமக்கான ஒரு சூழலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு பதிவை அவர் செய்திருக்கிறார். நிர்வாகிகள் தொண்டர்களுக்கான செய்தியாக இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வுக்காக விஜய் பதிவிட்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.